வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுனா நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். பெரும்பாலும் பேருக்கு சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எதனா ஒரு வறுவல் கூட ஒரு அப்பளம் ஜஸ்ட் ஒரு ஊறுகாய் வச்சாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் இந்த உலக்கில் 1.25 உலக்கு போட்டிருக்கேன். ஒரு உலக்கு துவரம்பயிறு, இது 200 கிராம். அரிசி 350 கிராம். இது ஒரு 7 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி போட்டுக்குங்க. ஒரு பங்குக்கு அரை பங்கு துவரம்பயிறு போட்டுக்குங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே நான் ஊற வச்சுருக்கேன். 1/2 ஹவருக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது சீக்கிரமாக சாப்பாடு நல்லா குழஞ்சி குக் ஆகிடும். நான் சாம்பார் சாதனாலே கருப்பு சென்னை தான் போடுவேன். சென்னாவை நல்லா ஊற வச்சு இதோட சேர்த்துக்குங்க. தனியாக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம். நான் இதோட சேர்த்தே வேக வச்சுப்பேன். சாப்பாடு நல்லா குழஞ்சிருக்கும், பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூள், நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்குவேன். நீங்கள் சாப்பாடு அரிசியை ஊற வைக்கலைன்னா ஒரு 6-7 விசில் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ விசில் போட்டு எடுத்தாச்சு. சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, நீங்கள் என்ன பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதில் 3 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. 3 பங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா துளி கூட அடி பிடிக்காமல் சாப்பாடு நல்லா குழஞ்சிருக்கு, பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக வச்சு ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, காலிஃப்ளவர், கேரட்டு, முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி நீங்கள் சாம்பாருங்களுக்கு தேவையான எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். கூட கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி கூட சேர்ப்பாங்க. நல்லா இந்த காய்களை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி செய்யலாம். இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கிறேன். நல்லா எண்ணெயிலேயே குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா லைட்டாக கரண்டி வச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டிக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸில் புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதாவது லெமன் சைஸில் இருக்கிற புளியை ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு காய்களில் வடிகட்டி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. இந்த மாதிரி காயும் மசாலா நல்லா கொதிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சிருந்த பருப்பு சாதத்தையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், குறைவாக சேர்த்தாலும் பரவாயில்ல. ஆனால் பக்கத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா சுடு தண்ணி இருந்தால் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது, சதன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் காய்களும் ரொம்ப அதிகமாக போட வேணாம், கரெக்டான அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணணும். ஏன்னா அந்த மசாலாவோட சாப்பாடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கடுகு உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், ஒரு கையளவு முந்திரி நல்லா நெய்யில் குக்கானதும் ஒரு காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு கையளவு கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிட்டு சாம்பார் சாதத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது சாம்பார் சாதம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
தாளிப்பு ஊற்றிட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் செஞ்சது வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சேன். நீங்கள் பச்சரிசியில் செய்கிறதாலும் இருந்தாலும் இதே அளவுக்கு செஞ்சுக்கோங்க. ஆனால் தண்ணியில் ஒரு 1/2 டம்ளர் குறைச்சிக்கோங்க. நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.